உங்களுக்கும் தக்வாவை உபதேசமாக போதித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் இறைவனுக்கு நெருக்கமான ஒரு அடியானாக மாற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய தகவல் என்னென்று சொன்னால், நீங்கள் இறையச்சம் உள்ள அடியானாக மாறுங்கள். உங்களிடத்தில் தக்வா இருக்கும் என்று சொன்னால், உங்களிடத்தில் இறையச்சம் இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த உலகத்தில் உங்களுக்கு பலவிதமான நலவுகளை ஏற்படுத்தி தருகின்றான். இந்த உலகத்தில் அதே நேரத்தில் மறுமையில் அதிகமான நல்லறங்களோடு அல்லாஹ்வுடைய அருளை பெற்று சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை வழங்குகின்றான். அன்புக்குரியவர்களே, இன்றைய குத்வா மிக சுருக்கமானது. ஓயில் எக்ஸாம் இருப்பதன் காரணமாக மிக சுருக்கமாக உங்களுக்கு ஓரிரு தகவல்களை சிந்தனைக்கு முன்வைக்க இருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இறையச்சம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த இறையச்சத்தை நாம் வளர்த்துக் கொள்வோம் என்று சொன்னால் அவரை விட பாக்கியசாலிகள் யாரும் இருக்க மாட்டார்கள். காரணம் என்ன? இறைவன் சொல்கின்றான், யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்கின்றாரோ, இறையச்சத்தோடு வாழ்கின்றாரோ, அவருக்கு நாம் என்ன செய்வோம்? யஜல்லஹு மக்ரஜா, அவருக்கு பல வழிகளை நாம் திறந்து கொடுப்போம், பல வழிகளை காட்டிக் கொடுப்போம். இறையச்சம் இருந்தால் உங்களுக்கு பல வழிகள் கிடைக்கும். ரப்புட்ட இருந்து, அல்லாஹ்விடம் இருந்து. தொடர்ந்து சொல்கின்றான், நீங்கள் நினைத்து பார்த்திராத இடத்திலிருந்து, நினைத்து பார்த்திராத அமைப்பில் ரிஸ்குகள், உதவிகளை நாம் வழங்குவோம். எதற்கு? இறையச்சம். தக்வா இருந்தால் நீங்க நினைச்சும் பார்த்திருக்க மாட்டீங்க, நாம் அள்ளி அள்ளி தருவோம் ரிஸ்குகளை, உதவிகளை என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு ஹதீஸை நினைவுபடுத்துகின்றார்கள். 3 நண்பர்கள் காட்டு வழியே நடந்து செல்கின்றார்கள். இறுதியாக அந்த குகையிலே மாட்டிக்கொள்கின்றார்கள். கடுமையான காற்று வீச ஆரம்பிக்கின்றது, மழை பெய்ய ஆரம்பிக்கின்றது. ஒதுங்குகின்றார்கள் குகைக்குள். அந்த குகையை நோக்கி என்ன செய்கின்றது? ஒரு பெரிய பாறாங்கல் உருண்டு வந்து அந்த குகையுடைய வாசலை அடைத்து விடுகின்றது. வரலாறு நீண்டது. இறுதியாக அந்த 3 தோழர்கள் நண்பர்களும் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க, எங்களை இந்த நெருக்கடியிலிருந்து காப்பாத்தியா அல்லாஹ் என்று சொல்லி தான் செய்த நல்லறங்களை அல்லாஹ்ட்ட முன்வைக்கிறாங்க. தான் செய்த நல்ல அமல்களை ரப்புட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ் இன்னென்ன அமல்களை செய்தோம் யா அல்லாஹ் உனக்காக வேண்டி. இப்ப எங்களுக்கு ஒரு கஷ்டம், இப்ப எங்களுக்கு ஒரு நெருக்கடி, எங்களுக்கு பிரச்சனை, உன்னை தவிர எங்களை காப்பாற்றக்கூடியவன் யாரும் கிடையாது ரப்பே என்று அல்லாஹ்ட்ட முறைப்பாடு செய்யறாங்க. ஒருவருடைய துஆவுக்கு பின்னால் அல்லாஹ் என்ன செய்யறான்டா, அந்த கல்லை கொஞ்சம் கொஞ்சமா அகற்றான். லைவா அல்ல நேரடியாக காட்டுறான். பாருங்க, இது ஏன் தெரியுமா? அந்த 3 தோழர்களும் இறையச்சத்தோடு அமல் செய்தார்கள், தக்வாவோடு அமல் செய்தார்கள். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் பதுக்குருடைய அதுக்குருக்கும் என்னை நினையுங்கள், நான் உங்களை நினைக்கின்றேன். அல்லாஹ் நினைக்கிறான் பாருங்க. அல்லாஹ் நம்ம அடிக்கடி நினைச்சுக்கிட்டே வந்தால், அமல் ரீதியாக அமல்களை செய்து வந்தால், மனிதன் அடிப்பில் எங்களுக்கு ஒரு கஷ்டம் வருந்தானே, எங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும் தானே, எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் தானே, ரப்பு அப்ப எங்களுக்கு உதவி செய்வான். அந்த நேரத்தில் உதவி வரும். அதான் சொல்றான், நீங்க நினைச்சும் பார்த்திருக்க மாட்டீங்க, நீங்க நினைச்சும் பார்த்திருக்க மாட்டீங்க, என்னிடமிருந்து உதவி வரும். வந்துச்சா இல்லையா? அந்த 3 தோழர்கள் நினைச்சு பார்க்கல. வெளியே போவோம்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, எங்கட கதி முடிஞ்சுன்னு தான் இருந்தாங்க. நம்பிக்கை வச்சாங்க ரப்புட்ட, அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சாங்க. ரப்பு எங்களை கைவிட மாட்டான், பிரார்த்தனை செய்வோம் என்று அவர்கள் இஹ்லாஸோடு செஞ்ச அமல் என்ன செஞ்சாங்க? ரப்புட்ட முறைப்பாடு செய்தார்கள். அல்லாஹ் நேரடியான உதவி கொடுத்தான். இறையச்சத்தோடு இருந்து பாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சகல பாக்கியங்களையும் தருவான், சகல வழிகளையும் தருவான். தொடர்ந்து பேசினா பாருங்க, வமையத்தக்கில்லாஹ், யார் இறையச்சத்தோடு இருக்கின்றாரோ, தக்வாவோடு வாழ்கின்றாரோ, யஜல்லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, அனைத்து காரியங்களையும் இலகுவாக்கும், அனைத்து காரியங்களையும் இலகுவாக்குவோம். அல்லாஹ் வாக்களிக்கிறான். நீங்க இறையச்சத்தோடு இருங்க, உங்களோட காரியங்களை நான் லேசாக்குறேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அங்க அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வாராங்க, தந்தையே நான் வேலை செஞ்ச கையெல்லாம் அப்படி மறுத்து போச்சு, உங்கள்கிட்ட நிறைய அடிமைகள் கிடைச்சிக்கிறாங்க, எனக்கு தாங்க. மகள் கேட்டுட்டாங்க, உசுருக்கு உசுறு, ஈர கொலை. உடனே கொடுக்கல, தூக்கி கொடுக்கல.
அதை விட ஒரு சிறப்பான ஒன்றை கொடுக்குறாங்க. என்ன கொடுத்தாங்க? நீங்க தூங்குறதுக்கு முன்னால சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை சொல்லுங்க. உட காரியங்கள்லாம் அல்ல லேசாப்பான். அழகான ஒரு மெத்தட்டை பாருங்க. இறையச்சத்துக்கு தக்வாவுக்கு அல்லாஹ் தரக்கூடிய சன்மானத்தை பாருங்க. இன்னைக்கு நாங்க சொல்றோமா இல்லையா? நேரம் இல்லை, பிஸி, சாப்பிட நேரம் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் வாகனத்தில் போகும்போது சாப்பிடுறது, லஞ்ச் எடுக்கிறது 3-4 மணி, இரவு தூங்க டைம் இல்லை சொல்றோமா இல்லையா? எல்லாம் டைம் அப்டேட்டா இருக்குது, எல்லாம் சரியா இருக்குது. நாம் அமலில் சரியாக இருந்தால் நீங்க அமல அந்தந்த நேரத்தில் செஞ்சு பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு எல்லா காரியங்களும் லேசாக்குவான். அதான் ரப்பு சொல்றான். ரப்பு போய் சொல்ல மாட்டான், அல்லாஹ் உண்மை சொல்லக்கூடியவன். நீங்கள் இறையச்சம் உள்ள அடியாராக இருந்தால் நான் உங்களுக்கு லேசாக்குறேன், நான் உங்களுடைய காரியங்களை இலகுபடுத்துகிறேன் சொல்லக்கூடிய செய்தி. அடுத்து சொல்றான் பாருங்க, வமையத்தைக்கில்லாஹ், யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்கின்றாரோ அவருக்கு யுகஃபிர் அன்ஹு செய்யாத்திஹி, பாவங்கள் எல்லாம் அழிச்சிரும். மனிதன் அடிப்படையில் திரும்பும் திசையெல்லாம் பாவங்கள் நிறைஞ்சிருக்குது, கொடி கட்டி பறக்குது. பாவத்தில் அழிச்சிருவோம். தேவை இறையச்சம், தக்வா. இறையச்சத்தோட இருங்க, பாவங்களை அழிக்கின்றேன். பிரம்மாண்டமான மகத்தான கூலியை தருவோம் என்று சொல்லக்கூடிய செய்தி 65வது அத்தியாயத்தில் 2வது வசனத்திலிருந்து தொடர்ந்து பேசான். அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? தக்வா, அடியாரிடத்தில் இறையச்சம். நீங்க இறையச்சத்தோடு நீங்க இருங்க, நான் உங்களுடைய விஷயத்தை கவனிக்கிறேன், நான் உங்களுடைய விஷயத்தை பார்க்கிறேன்னு சொல்லக்கூடிய செய்தியை நாங்க கவனிக்கலாம். இது நீண்ட ஒரு தலைப்பு. சுருக்கமாக அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கின்றான் என்னிடத்தில், அத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். யுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருவான். உங்களுக்கு என்ன தேவை? என்ன தேவை? அல்லாஹ் உங்களுக்கு படித்து தருவான். அது கல்வி ரீதியாக இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம். நீங்க இறையச்சத்தோட இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருவான். 2வது அத்தியாயம் 282வது வசனம் தொடர்ந்து சொல்றான் பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன் தத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்தால், இறையச்சத்தோடு இருந்தால், யஜ்அல் லக்கும் ஃபுர்கானா, சத்தியம் எது அசத்தியம் எது நம்ம பிரிச்சு உங்களுக்கு காட்டுவோம். தேவை இறையச்சம். இறையச்சம் இருந்தால் உங்களுக்கு சத்தியம் எது என்பதை காட்டுவோம், அசத்தியம் எது என்பதையும் பிரித்து காட்டும் சொல்லக்கூடிய செய்தி 8வது அத்தியாயம் 29வது வசனம். அல்லாஹ் சொல்றான், தொடர்ந்து பேசுறான் பாருங்க. வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டி. நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா? இந்த உலகத்தில் நீங்கள் வெற்றியாளர் ஆக வேண்டுமா? மறுமையில் வெற்றி பெற வேண்டுமா? இறையச்சத்தோட இருங்க, தக்வாவோட இருங்கன்னு சொல்லக்கூடிய நிறைய தகவலை பார்க்கிறோம்னு சொன்னால், வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், சகோதரர்கள், சுருக்கமாக உள்ளத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். இறையச்சம், தக்வா, இது எப்படி வரும்? இந்த தக்வா எப்படி அமைக்கிறது? அமல்கள் தான், வேற ஒன்றும் இல்லை. பெரிய செலவெல்லாம் செலவழிக்க தேவையில்லை. நாளானம் செய்யக்கூடிய அமல்களை நிறைவாக தொடராக அந்தந்த நேரத்தில் செஞ்சு பாருங்க, உங்களுடைய உள்ளத்தில் இறையச்சம் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்கள் சூழ்ந்திருக்கின்றார்கள். சூழ்ந்திருக்கக்கூடிய சஹாபாக்களை பார்த்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. மன் அஸ்பா மின்குமுல் யௌம சாயிமன், இன்னைக்கு யாருப்பா உங்கள்ட்ட ஒரு ஆள் நோன்பு பிடிச்சிக்கிறா அப்படி கேட்குறாங்க. கால அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அன யா ரசூலல்லாஹ், நான் நோன்பு பிடிச்சிக்கிறேன்றாங்க. திருப்பி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஃபமன் தபிய மின்குமுல் யௌம ஜனாஸா, ஒரு ஜனாஸாவை மையத்தை இன்று யார் பின்தொடர்ந்தது? கால அபூபக்கர், அன யா ரசூலல்லாஹ், நான் போன யா ரசூலுல்லாஹ்ன்றாங்க. திருப்பி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, கால ஃபமன் அத்தம மின்குமுல் யௌம மிஸ்கீனன், இன்றைக்கு யார் ஒரு ஏழைக்கு உணவளித்தது? அன யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் யா ரசூலுல்லாஹ்னு சொல்றாங்க. தொடர்ந்து கேட்குறாங்க, கால ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீதன், இன்றைக்கு யார் ஒரு நோயாளியை சந்தித்தது? கால அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அன யா ரசூலல்லாஹ், நான் என்று சொல்கின்றார்கள். கடைசி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்தமஅனா ஃபீ அம்ரி இல்லா தഖல ஜன்னாண்டா, இதெல்லாம் ஒரு ஆள்கிட்ட அமைஞ்சிச்சுன்னா அவர் நிச்சயம் சொர்க்கம் செல்வார். எடுங்க, வாழ்க்கையில் சூழல் அமைச்சு கொள்ளுங்க. வா வாண்டா வராது, நாம் தான் சூழல் அனைத்தையும் அமைச்சு கொள்ளணும். தக்வா எப்படி வளர்க்கிறது, அமல்களை எப்படி செய்யறது, என்னை எப்படி வளர்த்துக் கொள்றது,
எங்களை எப்படி அமல் ரீதியாக மறுமைக்காக வேண்டி உலகத்துக்காக வேண்டி எப்படி தயார் பண்றது, நீங்க சூழலை அமையுங்கள், அல்லாஹ் அதற்கான வழியை காட்டுவான். நம்ம அலட்சியமா இருந்தால் டைம் இல்ல பிஸி, பள்ளிக்கு வர டைம் இல்ல, பயானுக்கு வர டைம் இல்ல, கிளாஸ்க்கு வர டைம் இல்ல, தொழுகைக்கு டைம் இல்ல, எல்லாம் டைம் இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் அப்படியே ஆக்கிட்டே போயிடுவான். நீங்க உருவாக்குங்க டைம், நீங்க சூழல் அமைத்து பாருங்கள், அல்லாஹ் அனைத்தையும் லேசாக்குவான். இந்த ஹதீஸை பாருங்க, ஒரு தனி மனிதர் அனைத்திலும் பங்கெடுக்கிறார். முடியுமா முடியாதா? முடியும். திங்கக்கிழமை நோன்பு முடியுங்க. ஒரு மிஸ்கினுக்கு, ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்க முடியாதா? ஒரு நோயாளி விசாரிக்க முடியாதா? ஜனாசா சரி எப்ப சரி வாரது, நோம்பாளியா இருந்தா சந்தோஷப்படுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்றைக்கு ஜனாசா சந்திச்சு ஒரு நோயாளியை சந்திச்சு ஒரு மிஸ்கினுக்கு உணவு கொடுத்தால் அவர் பாக்கியசாலி, சொர்க்கவாதி. நீங்க மனசுல அந்த ஹதீஸ் அப்படி கொண்டு வாங்க. அவன் என்ன செய்யலாம், எந்தெந்த சந்தர்ப்பங்களில் என்னென்ன அமல்களை செய்ய முடியுமோ போட்டி போடுங்கள். அப்படித்தான் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை வளர்த்தார்கள், ஊக்குவித்தார்கள். அடிக்கடி ஊக்குவித்துக் கொண்டே இருப்பார்கள், உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அமலில் நீங்கள் சோர்ந்து விடாதீர்கள், தளர்ந்து விடாதீர்கள், போட்டி போடுங்கள். போட்டி போட்டார்கள். ஏழை சஹாபாக்கள் இருந்து உச்சக்கட்டமான செல்வந்தர்கள் வரை அமலுக்கு போட்டி போட்டார்கள். அந்த சூழலை அமைத்துக் கொள்ளுங்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இறையச்சத்தை வளர்க்கக்கூடியது நல்லறங்கள். நாளானம் செய்யக்கூடிய நல்லறங்களை உள்ளத்தில் பதித்து என்ன செய்யுங்க, குடும்பத்தோடு என்ன செய்யுங்க, அந்த அமல்களில் ஈடுபடுங்க. அந்த அமல் என்ன செய்யும் சொன்னால் இறையச்சத்தை வளர்க்கும். அல்லாஹ் சொன்னானா இல்லையா, அல்லக்கும் தத்தகூன், இந்த நோன்பு இறையச்சத்தை வளர்க்கும். ஒவ்வொரு அமல்களும் இறையச்சத்தை வளர்க்கும். அந்த சூழலை அமைத்து பாருங்கள். அல்லாஹ் எங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை அனைத்தையும் தருவார் என்பதை உள்ளத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹ் மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் சிலர்களை செல்வந்தர்களாக தெரிவு செஞ்சிருக்கின்றான். ஏனென்று சொன்னால் ஏழைகளுக்கு, தேவைப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம் அடைய வேண்டும். அல்லாஹ் என் மூலமாக நிறைய சமூக சேவைக்காக வேண்டி, நிறைய பணிகளுக்காக வேண்டி, நிறைய ஏழை மக்களுக்காக வேண்டி கொடுப்பதற்காண்டி இந்த கோடிக்கணக்கான மக்களை என்னை ஒருவனாக தெரிவு செஞ்சிருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி கிடைக்கக்கூடிய லாபங்கள்ல ஒரு பகுதியை சேவைக்காக வேண்டி, ஏழைக்காக வேண்டி கொடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொட்டுவான் என்பதை ஹதீஸ் உறுதிப்படுத்துகின்றது. அந்த அடிப்படையில் உங்களுடைய மஸ்ஜிதை அன்றிருக்கக்கூடிய அந்த மையவாடிக்கு நிறைய தேவைகள் இருக்கின்றது. நீங்கள் நேரடியாக பார்க்கின்றீர்கள், பள்ளியுடைய வேலை நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பகுதி, பக்கத்தில் மையவாடியுடைய வேலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய ஊர், உங்களுடைய பகுதி, அல்லாஹ் தந்திருக்கக்கூடியவர்கள் ஏழையாக இருந்தாலும் நானும் கொடுக்க வேண்டும், எனது பங்களிப்பும் இருக்க வேண்டும். நடுத்தரமான மனிதராக இருந்தாலும் எனது பங்களிப்பும் இருக்க வேண்டும். காரணம், அதான் எனக்கு சதக்கத்துல் ஜாரியா. நான் மௌத்தா போனாலும் கபர் வரை வரக்கூடிய நன்மையை நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் பொழுது செய்ய வேண்டும். எவ்வளவு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், எவ்வளவெல்லாம் தேவைப்படுகின்றோ அள்ளி அள்ளி கொடுத்து நிறைவாக இந்த பள்ளியை உருவாக்க வேண்டும், மையவாடியை உருவாக்க வேண்டும். அதே போன்று எனக்கு அமல்களும் இந்த உலகத்திலும் வாழும் பொழுதும் உயிரோடு இருக்கும் பொழுதும் அதற்கு திருப்தியாக நிம்மதியை தர வேண்டும். கபருக்குள் போனாலும் அந்த அமல் ஊடாக சுவீட்சம் கிடைக்க வேண்டும். அடிப்படையில் என்ன செய்யுங்க, நிறைய கொடுங்க. அந்த வேலையை முடிக்கக்கூடிய அமைப்பில் என்ன செய்யுங்க, யார் யாருக்கு எப்படி எல்லாம் கொடுக்க முடியுமோ நேரடியாக நிர்வாகத்தை கண்டு, பொறுப்புதாரிகளை கண்டு தாராளமாக கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்க்கும், குறைக்காது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கொடுக்க கொடுக்க அதிகமாகும். நீங்க கொடுப்பது அல்லாஹ் வலதுகையில் எடுக்கிறான். ஹதீஸ். நீங்க கொடுக்குறீங்களே, ஒரு 1000 ரூபாய், ஒரு 5000 ரூபாய், 1 லட்சம், 10 லட்சம், கோடி அள்ளி கொடுக்குறீங்களே, ரப்பு கையில வாங்குறானாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ரப்புடைய கையில ஒப்படைக்கிறீங்க, ரப்பு சொல்றானா அதை மீண்டு அதிகமாக தந்துருவான். மீட்டி நீங்க எவ்வளவு 1 லட்சம் கொடுக்குறீங்களா, உலகத்திலே திருப்பி தந்துருவான். அல்லாஹ் சொல்லிட்டான், வாக்களிச்சு நல்லா போய் சொல்ல மாட்டான். 10 லட்சம் கொடுக்குறீங்களா, 50 லட்சம் கொடுக்குறீங்களா, பன்மடங்காக மீட்டியே உங்களுக்கு தருவான். இஹ்லாஸை பொறுத்து, இஹ்லாஸோட கொடுங்க, பெருமை கொடுக்காதீங்க. கொடுத்தது தெரியாம இருக்கட்டும், உருவாகட்டும், பள்ளி மையவாடி உருவாகட்டும். உங்களுடைய தான தர்மம் என்ன செய்யுங்க, தாராளமாக கொடுத்து
நீங்களே உள்ளுக்குள் சந்தோஷம் அடைஞ்சு கொள்ளுங்க. என்ற பங்களிப்பும் இருக்குது. அது ஏழையாக இருந்தாலும் சரி, சாமானியராக இருந்தாலும் சரி, உச்சக்கட்டமாக செல்வா இருந்தாலும் சரி, செல்வங்களை கொடுத்து என்ன செய்யுங்க, இந்த பள்ளியையும் மையவாடியும் திருப்திகரமாக செய்வதற்கு உதவி புரியுங்கள். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் பதித்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன அல்லாஹ் தஆலா நம் அணுகு மரணிக்க செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாஹ்.